வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃப்ரெண்டு அக்னி சட்டி எடுக்கிறதுக்காண்டி என்னை கூப்பிட்ருந்தாங்க. அதுக்கு தாங்க கிளம்பிக்கிட்டு இருந்தேன். நாங்கள் பார்த்திங்கன்னா சாயந்தரம் போல் ஒரு 4 மணிக்கு கிளம்புனாங்க. 4 மணிக்கு கிளம்பும் போதே பார்த்திங்கன்னா மழை மேகமாக இருந்துச்சு. நாள் தான் நல்லா இடி மழையுமா இருந்தது. அதனால் எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருந்தது, எப்பிட்றா போகிறோம் அப்படின்ட்டு. பிறகு பார்த்திங்கன்னா மாமா என்ன பண்ணாருன்னா, ஆஃபீஸில் போய் 2 வீலரை நிப்பாட்டிட்டு நம்ம காரில் போயிடுவோம் அப்படின்ட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோங்க. என் ஃப்ரெண்டுக்கு நான் முன்னாடியே ஒரு சேலை எடுத்து வச்சுருந்தேன். சரின்னு சொல்லிட்டு அதை மட்டும் கொண்டுட்டு அப்படியே போனோம். இது 3வது வருஷம் அப்படிங்கிறதுனால எங்களை கண்டிப்பாக வந்துடணும் அப்படின்ட்டு ஃபோன் போட்டு கூப்பிட்டது. கண்டிப்பாக வந்துடுவேன்ல அப்படின்னு சொல்லிட்டு நானும் மாமாவும் கிளம்பிட்டோங்க. கிளம்பி பார்த்திங்கன்னா அவங்க 6 மணிக்குள்ளே வந்துரு அப்படின்னு சொல்லியிருந்தது. ஆனால் நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 6:15 6:30 ஆயிடுச்சுங்க போகிறதுக்கு. ஆனால் பார்த்திங்கன்னா அவங்க அப்போ எந்த ஏற்பாடுமே பண்ணலை. அவங்க கரகம் எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 7 மணி 8 மணி அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. அதனால் நாங்கள் கொஞ்சம் முன்னாடியே போயிட்டோம். இதான் எங்கள் ஃப்ரெண்டோட வீடு. நானும் மாமாவும் போய் அங்கே போய் உட்காந்துருந்தோம். அந்த பிள்ளை கிளம்பிக்கிட்டு இருந்தது. வீட்டுக்குள்ளே போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நான் வர்றேன் உட்காந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தது. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம். நாங்கள் போய் எப்படியும் ஒரு மணி நேரமாச்சும் வெயிட் பண்ணியிருப்போங்க. இதாங்க எங்கள் ஊர் காளியம்மன் கோயில். எல்லா விசேஷமும் எங்கள் ஊரில் இங்கே தாங்க நடக்கும். அம்மன் ரொம்பவே சக்தி வாய்ந்தவங்க. யாரெல்லாம் முதல்ல பொங்கலுக்கு ஆட்டம் போடுறாங்களோ அடுத்த பொங்கலுக்கு அவங்கள பழி வாங்கிடும் அம்மா. ரொம்ப துடியான அம்மனுங்க. அதனால் அளவோட சேட்டை பண்ணால் நல்லா வச்சுருக்கோம். அளவுக்கு மீறி சேட்டை பண்ணால் அவங்க உடம்புல ஏதாச்சும் ஒரு நோய் நொடி இல்லைன்னா கை கால் ஆக்சிடெண்ட்டு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று நடந்துடுதுங்க. அம்மன் பரிபூர்ணமாக அருளோடு இருக்காங்க. நீங்களும் வேண்டிக்கோங்க அம்மன்கிட்ட. இதாங்க என்னோடய ஃப்ரெண்டு. இப்போ காளியம்மன் முன்னாடி சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கரகம் எடுக்கிறதுக்கு கிளம்பி போய்கிட்டுருக்கோம். சூப்பர் பண்ணுங்க. நிறைய பேர் வந்துருந்தாங்க. சரி நீங்களும் அப்படியே வீடியோவில் எல்லாத்தையும் காமிச்சிக்கிறோம் அப்படின்ட்டு காமிச்சோம். எங்கள் ஊருக்கு பக்கத்தில் பிள்ளையார் கோயில் என்ன விசேஷம்னாலும் அங்கேருந்து தான் ஆரம்பிப்போம். கோயில் பொங்கலுக்கு கரகம் செய்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி அக்னி சட்டிக்கு கரகம் செய்கிறதா இருக்கட்டும். பிறகு பார்த்திங்கன்னா இறந்தவங்களுக்கு நீர்மாலை எடுக்கிறது அப்படிங்கிறதும் இங்கேருந்து தாங்க கொண்டு போவோம். அந்த மாதிரி ரொம்ப ஒரு புனிதமான இடமும் கூடங்க. எங்கள் ஊரில் நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே இந்த கிணறு தாங்க நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி தண்ணி எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இப்போ தண்ணி நம்ம கிணத்துலேருந்து எடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால இப்போ எங்கெங்கே அந்த பழக்கம்லாம் இருக்குது. முன்னாடிலாம் வாளி போட்டு இறச்சி எடுப்போம் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது. ஆனால் இப்போல்லாம் அந்த அளவுக்கு யாரும் விரும்புகிறதில்ல. அதனால் பக்கத்துலேயே ஒரு சிண்டெக்ஸ் போட்டிருக்காங்க. அங்கே குளிச்சுட்டு அதுக்கு பிறகு தான் சாமி கும்பிட்டுட்டு அது அப்படியே கிளம்புவாங்க. கரகம் செய்கிறது பாருங்கள், இப்படி தாங்க கரகம் செய்வாங்க. அதையுமே பாருங்கள். நான் உங்களுக்கு பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. எங்கள் ஊரில் அக்னி சட்டி எடுக்கிறவங்களுக்கு இப்படி தாங்க கரகம் எடுத்து அங்கே அருள் வர வச்சு அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அவங்க தலையில் தூக்கி வச்சு அதுக்கு பிறகு தான் வீட்டுகளுக்கு கொண்டு போவோம். என் ஃப்ரெண்டு மட்டும் எடுக்கலை, சித்தப்பா அவங்க தம்பி 3 பேருமே கரகம் எடுத்தாங்க. அதனால் 3 கரகம் செஞ்சாங்க. அதனால் கொஞ்சம் டைமும் ஆனது. அங்கே நாங்கள் உட்காந்துக்கிட்டு இருந்தோம். கரகம் செய்கிற இடத்த தான் நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். அப்படியே கரகம் எடுத்து முடியவும் என் ஃப்ரெண்டுக்கு சாமி வந்தது. தம்பிக்கு முதல்ல வந்தது, அதுக்கு பிறகு தாங்க என் ஃப்ரெண்டுக்கு வந்தது. ஆனால் சித்தப்பாவுக்கு சாமி வரலைங்க. சரி அவ்வளோதான் அப்படின்ட்டு அப்படியேவும் அங்கேருந்து கிளம்பிட்ட உறவுகளே. எங்கள் ஊரில் இப்படி தாங்க நடக்கும். உங்கள் ஊரில் எப்படி நடக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க உறவுகளே. அப்புறம் பார்த்திங்கன்னா பொங்கல் டைம்லாம் இங்கே கொஞ்சம் எனக்கு நிற்கவே கொஞ்சம் பயமாகவே இருக்கும். ஏன்னா எந்த டயத்தில் எப்படி சண்டை வரும் அப்படின்னே சொல்ல முடியாதுங்க. அவ்வளோ ஒரு பயமாக இருக்கும் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு. ஆனால் இப்போ விருதுநகர் திருவிழாவுக்காண்டு என் ஃப்ரெண்டு தீச்சட்டி எடுக்கிறாங்க. இது 3வது வருஷம். அதனால் பயம் இல்லாமல் நின்றுக்கிட்டு இருந்தோம். ஆமாம், கரகம் செஞ்சு முடிக்கவுமே பார்த்திங்கன்னா மேலக்காரவங்கள வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் போய் மேலக்காரங்களை கூப்பிட்டு வந்தாங்க, மேளம் அடிக்கிறவங்கள. மேலக்காரங்க மேளம் அடித்ததுமே இங்கே ஒவ்வொருத்தராக அருள் இறங்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அருள் இறங்கின வீடியோவும் நான் வீடியோ எடுக்கலை, மாமாவை தான் வீடியோ எடுக்க சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு அவர் எடுத்திருந்தார் பாருங்கள்.
ரொம்பவே அருள் வந்து என் தம்பியும் ஃப்ரெண்டும் வந்து ரொம்பவே சாமி ஆடினாங்க, சித்தியும் ஆடினாங்க. பிறகு அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க விருதுநகர் திருவிழா தாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா பக்கத்தில் உள்ள கிராமங்கள் எல்லாருமே இந்த மாதிரி தீச்சட்டி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்துவாங்க. நிறைய பேர் வந்து விருதுநகர் மாரியம்மனுக்கு வந்து வேண்டுதல் வச்சு அவங்களோட வேண்டுதல் நிறைவேற்றுவாங்க. எங்கள் அத்தைங்களுமே பார்த்திங்கன்னா 7 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்து எங்கள் அத்தைங்க 2 பேருமே சட்டி எடுத்தாங்க. அதனால் அந்த அனுபவம் எங்களுக்கு வந்து நிறையவே இருக்குங்க. காரகம் எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா கோயிலை வந்து ஒரு சுற்றி தாங்க அவங்க வீட்டுகளுக்கு போகணும். சரின்னு சொல்லிட்டு காரகத்தை எடுத்துகிட்டு வந்து சுற்றிட்டு இருந்தாங்க. நான் முன்னாடி வீடியோ எடுக்கிறதுக்காண்டி முன்னாடி வந்துட்டேன். அப்படியே பசங்கள்லாம் நல்லா டான்ஸ் ஆடினாங்க. அதையும் சரி வீடியோவில் காமிப்போம் அப்படின்ட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன், பாருங்கள். இந்த வீடியோவுக்கு லைக் போடுங்க மக்களே.